வெல்கம் டு சிஎம்ஐ தமிழ் சேனல். நம்ம வந்து சிஎம்ஐ ஃபவுண்டேஷனில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்குலேருந்து நம்ம வந்து பிஸ்னஸ் லாஸ் அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் பிஸ்னஸ் லாஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் லாஸ் ஏன் நான் அந்த சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, லாவை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்னு. அண்ட் ரிசல்ட் வைஸ் பார்த்தோம்னாலும் நமக்கு மேக்ஸ் அண்ட் லா தான் நிறையா போகும். அதனால இது ஒரு முயற்சி, லா எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம நியூ சிலபஸ் நியூ புக்கில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட் நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா, அது 10% தான். உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி நம்மளோட புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், எது எது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ், எதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு கொஷின்ஸ் வரும் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு தான் நமக்கு 30%. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 20%, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 20% அந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு தான் நமக்கு வந்து லைக் 30% இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேம் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872, இது வந்து நமக்கு செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதில் வந்து நமக்கு நிறைய பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த செகண்ட் யூனிட்டில் 2.1, 2.2, 2.3ன்னு 2.10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2.10 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் 10 சாப்டராக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டராக பார்ப்போம். அதனால தான் கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கு நமக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. பெரிய சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக் வந்து நமக்கு கான்ட்ராக்ட் ஆக்டே இருக்கும். அதே மாதிரி கொஷின்ஸும் நமக்கு 30% கொஷின்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து வருது. அதனால தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் முதல்ல சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2.1 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட், டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஆக்ட் வந்தது, இந்த ஆக்ட் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1872 வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா எந்த லா இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் லாவை தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இன் ப்ராக்டிஸ் நமக்கு வந்து இங்கிலீஷ் லாவை வந்து நம்மளால் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹிந்து பர்சனல் லாவையும் முஸ்லீம் பர்சனல் லாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அந்த ஹிந்து பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லா வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸ்க்கு நல்லா இருந்தது. பட் பிஸ்னஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ்க்கு இது சூட்டே ஆகலை. அதாவது இட் டஸ் நாட் ஸ்டில் நாட் ஃபவுண்ட் ஃபிட் டு அட்ரஸ். பாருங்க ஒரு நிமிஷம். நாட் ஃபவுண்ட் டு ஃபிட் அட்ரஸ் த பிஸ்னஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ். பர்சனலாக போடுற கான்ட்ராக்ட் எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூட் ஆகுச்சு. பட் பிஸ்னஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ்க்கு இது சூட் ஆகலை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்தது நமக்கு. அப்போ தான் ஃப்ரேம் பண்ணாங்க. ஏன்னா நம்மளால் இங்கிலீஷ் லாவையும் ஃபுல்லாக அடாப்ட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் பர்சனல் லாஸ், ஹிந்து பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லாவையும் ஃபாலோ பண்ண முடியலை. அதனால இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வாஸ் ஃப்ரேம்டு பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் காமன் லா. ஓகே, இப்போ இந்த லாவில் செக்ஷன்ஸ், அதாவது ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், இது எதுலேருந்துன்னா செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 75 வரைக்கும், 76லேருந்து 123 வரைக்கும் சேல் ஆஃப் குட்ஸ் பற்றி இருக்குது. அடுத்து 124லேருந்து 238 வரைக்கும் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் லா ரிலேட்டிங் டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஸோ அதை வந்து பாருங்கள், லைக் ஃபைனலாக நமக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்து இனாக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குரியதுக்கு? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு. ஸோ இதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இப்போது கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு டெஃபனிஷன் பார்ப்போம். அதாவது எந்த ஆக்டை எடுத்தாலும் செக்ஷன் 1 டீல்ஸ் வித் இன்ட்ரோடக்ஷன், செக்ஷன் 2 டீல்ஸ் வித் டெஃபனிஷன்ஸ். டெஃபனிஷன்ஸ் நம்ம சொல்லும்போது கான்செப்சுவல் டெஃபனிஷன்ஸ். இந்த இடத்துல இந்த ஆக்டில்
இந்த கான்செப்டுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா மீனிங் வேறு மாதிரி இருக்கலாம். பட் நமக்கு இந்த ஆக்டுக்கு நான் கான்ட்ராக்ட்னா இதைத்தான் மீன் பண்ணுறேன், அக்ரிமெண்ட்னா நான் இதை தான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஆக்ட் எடுத்தீங்கனாலும் செக்ஷன் 2 டீல்ஸ் வித் டெஃபனிஷன்ஸு, எல்லா டெஃபனிஷன்ஸையும் சொல்லும். பாருங்க, இதில் செக்ஷன் 2B ஆஃப் த ஆக்ட் டிஃபைன்ஸ் த கான்ட்ராக்ட் as an agreement between 2 or more parties enforceable by law. இவ்வளோதான், சிம்பிள். அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா, இதைத்தான் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ an agreement and its enforceability are essential components of a contract. ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்னா ஞாபகம் வர வேண்டியது அக்ரிமெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா. அதாவது இங்கே நமக்கு லாவில் வேர்ட்ஸை போட்டு எழுதுனீங்கன்னா மார்க்கே வராது. பட் கீவேர்ட்ஸை நல்லா நம்ம கற்றுக்கணும், அதுக்குரிய மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓனாக சென்டென்ஸ் எழுதினோம்னா ஓகே, தே வில் ஆக்செப்ட். பட் ப்ரொவிஷன்ஸ்னு வரும்போது இருக்கிற வேர்டு மாறாமல் நம்ம எழுதினோம்னா நல்லது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு தேவை கீவேர்டு என்ன, கான்ட்ராக்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, when the person to whom the proposal is made signifies his assent, the proposal is said to be accepted and a proposal when accepted becomes a contract. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு நம்ம இந்தியன் லாவில் ப்ரப்போசல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் லாவில் அதுக்கே ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபருங்கிற வார்த்தை இங்கிலீஷ் லாவில் இருக்குது. நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ரப்போசல். இப்போ ஒருத்தவங்களுக்கோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கோ ஒரு ப்ரப்போசல் நம்ம கொடுக்குறோம். அந்த ப்ரப்போசல் ஆக்செப்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் பிகம் அ கான்ட்ராக்ட், அவ்வளோதான். அது ஆக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரப்போசல் வென் அக்செப்டட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். அதுவும் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, லீகலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா, சே business laws Indian Contract Act, Indian Contract Act 1872, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஓகே, இப்போ இதில் நம்ம கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எது முக்கியமோ அதை மட்டும்தான் நான் எழுதுவேன். ஸோ கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, இவ்வளோதான், சிம்பிள். அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா, இதைத்தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகலாம். ஸோ பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ ஹேட் 2 motor cars, மாருதி ஆல்டோ அண்ட் ஓகே ரைட். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது 2 பேரும் எழுதுவாங்க. ஸோ எழுதும்போது எழுதுறது ஓரலாக இருக்கலாம் அல்லது ரிட்டனாக இருக்கலாம். அக்ரிமெண்ட்டுங்கிறது நம்ம கான்ட்ராக்ட்டுங்கிறது ஓரலாக இருக்கலாம் அல்லது ரிட்டனாக இருக்கலாம். பட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, கரெக்டாக அதே சென்ஸில் புரிஞ்சுக்கிறதா இருக்கணும், சேம் சென்ஸில். அதுக்கு தான் நம்ம ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ், meeting of minds. Say here, A had 2 motor cars, Maruti Alto and Maruti 800. He intends to sell Maruti 800. A
intends to sell Maruti 800 to B. But B thought he is going to sell, that is A is going to sell Maruti Alto, agrees to his proposal. So he agreed to his proposal thinking that he is going to sell Maruti Alto. But A intends to sell only Maruti 800. So in this case, there is no meeting of mind. There is no meeting of mind. Both understood the same transaction differently. There is no consensus ad idem. This is meeting of mind. Consensus ad idem. See? Consensus ad idem. That means there is no meeting of mind. In this case, there is no meeting of mind. Okay. So, A thinks that he intends to sell Maruti 800. But B thought that A is going to sell Maruti Alto. So, there is no meeting of minds here. It is otherwise called as consensus ab idem. Okay. Next, will all agreements give rise to a contract? எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டா மாறுமா அப்படின்னா நோ, டெஃபினெட்லி நாட். ஸோ agreement to become a contract must give rise to a legal obligation. There must be a legal obligation. So in all cases, there need not be a legal obligation. Sometimes there will be social obligation. Husband promised her wife to buy a necklace for her birthday. This is social obligation. இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து நெக்லஸ் வாங்கி கொடுக்கலனாலும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. பிகாஸ் there is no legal obligation between husband and wife. There is a social obligation only. That is why she cannot file case against her husband if he did not buy a necklace for her birthday. Okay. So there must be a legal obligation. So not all the agreements will become a contract. So if the agreement has legal obligation, it will become a contract. Otherwise, it's not. Then, basics of contract and important definitions under Contract Act. So, இதில் வந்து some essentials of valid contract கொடுத்துருக்காங்க. இந்த essentials of valid contract நம்ம பின்னாடி நல்லாவே பார்க்கலாம். அதனால இப்போதைக்கு நம்ம definitions தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம பார்ப்போம். நம்பர் 1, 2 subsection A, proposal or offer. ஏற்கனவே பார்த்தோம். ப்ரப்போசல்ங்கிற வேர்டு வந்து நம்ம இந்தியன் லாவில் யூஸ் பண்ணுறது. ஆஃபருங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷ் லாவில் both are one and the same. So when one person signifies to another his willingness to do or to abstain from doing anything. நல்லா கவனிக்கணும். ஒரு இதை செய்யறதுக்கு அல்லது ஒரு இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு இதை செய்யறதுக்காக நம்ம கான்ட்ராக்ட் போடலாம், அல்லது ஒரு இதை செய்யாமல் இருக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் போடலாம். ஸோ ஹீ இஸ் செட் டு மேக் அ ப்ரப்போசல். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு ப்ரப்போசல். ப்ரப்போசல்ங்கிறது நம்ம யாராவது முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது, ஆஃபர் பண்ணுறது. ஓகேவா? தென் அக்செப்டன்ஸ் ஆர் ப்ராமிஸ் வென் அ பர்சன் டு ஹூம் ப்ரப்போசல் இஸ் மெய்டு. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு முன்னாடி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரப்போசல் இஸ் மெய்டு, இஃப் த ப்ரப்போசல் இஸ் மெய்டு and if he accepted or if he signifies his assent, அவரோட சம்மதத்தை சொல்லிட்டார்னா the proposal is said to be accepted. ஓகேவா? once it is accepted, it will become a promise. accept பண்ணிட்டாங்கன்னா promise. so நமக்கு offer or proposal both are one and the same. propose பண்ணிட்டாங்க, அதை accept பண்ணிட்டாங்கன்னா it will become a promise. so the person making the proposal is called a promiser and the person accepting the proposal is called a promisee. Right. Next one is consideration. So இந்த இடத்துல நமக்கு there must be some consideration. அதாவது it need not be an adequate consideration. அதாவது போதுமான அளவுக்கு கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ நான் 5 லட்சம் ரூபா பொருள் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க 5 lakhs கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. There need not be adequate consideration, but there must be consideration. ஏதோ ஒன்று இருக்கணும். something in return. ஏதோ ஒன்று இருக்கணும். பாருங்க. So when at the desire of the promiser, the promisee has done
ஆர் அப்டைன்டு ஃப்ரம் டூயிங். நம்ம என்ன ப்ரப்போசல் கொடுத்தோம், ஏதோ ஒன்று செய்ய சொல்லி அல்லது ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்க சொல்லி இல்லையா. ஸோ ஹேஸ் டன்னா முடிஞ்சிருச்சு. அப்டைன்டு ஃப்ரம் டூயிங்னா அதுவும் ஆல்ரெடி ஃபினிஷ்டு, பாஸ்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் டஸ் அப்டைன்ஸ் ஃப்ரம் டூயிங். இல்லைன்னா ஃபியூச்சரில் ப்ராமிசஸ் டு டூ ஆர் டு அப்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங். ஓகேவா, அதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோமோ தட் இஸ் கால்டு கன்சிடரேஷன் ஃபார் த ப்ராமிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் 2 subsection E படி அக்ரிமெண்ட் மீன்ஸ் நத்திங் பட் ஆஃபர் பிளஸ் ஆக்செப்டன்ஸ். நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம், அதுக்கு அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சுன்னா இட் வில் பிகம் ப்ராமிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, தட் இஸ் கால்டு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் பிளஸ் ஆக்செப்டன்ஸ். நம்ம ஏற்கனவே கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்சபிலிட்டி பை லான்னு பார்த்தோம். அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் ஆர் ப்ரொபோசல் பிளஸ் ஆக்செப்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் அக்செப்டட் இட் ஹாஸ் பிகம் ப்ராமிஸ். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, தென் next one is reciprocal promises. Promises which form the consideration or part of the consideration for each other are called reciprocal promises. நல்லா கவனிங்க. It requires both the parties to the agreement to do something. இவர் ஒன்று செஞ்சா பதிலுக்கு அவர் ஒன்று செய்கிறதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ப்ராமிஸ்க்கு பேர் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். ஓகேவா, வாய்ட் அக்ரிமெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதில் வாய்டு கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும், வாய்டு அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கெலாம் சில மைன்யூட் டிஃப்ரென்ஸ், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் செட் டு பி வாய்டு. எப்போ அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸபிள் பாய் லாவாக இல்லாமல் இருக்கோ அப்போ த அக்ரிமெண்ட் வில் பிகம் void agreement. நல்லா கவனிக்கணும். agreement not enforceable by law is called void agreement. okay, அடுத்து கான்ட்ராக்ட்னா agreement enforceable by law is a contract. agreement enforceable by law is a contract. agreement not enforceable by law is a void agreement. நல்லா கவனிக்கணும், agreement. the next one is voidable contract. and agreement which is enforceable by law at the option of one or more of the parties thereto, not at the option of the other. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா, தட் இஸ் வை இட் ஹஸ் பிகம் கான்ட்ராக்டாக ஆயிடுச்சு. இப்போ ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைக் ஒரு குவாலிட்டி ரைஸ் வந்து நம்ம 100 kg ஆர் 1 sack கேட்டிருக்கோம். ஸோ அந்த ரைஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்தப்ப பார்த்தா நமக்கு அதை விட குவாலிட்டி கம்மியாவோ குவாலிட்டி கூடினதாவோ கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்ட குவாலிட்டியை விட கம்மியானதோ கூடினதோ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு யார், அந்த பையர் இருக்கார் இல்லையா, அரிசி வாங்கிட்டு போனவர் வந்து has converted the contract into void contract. அதாவது it is in the hands of the buyer whether to make the contract as void or valid. சரி, ஓகே, நம்ம கேட்டதை விட நல்ல குவாலிட்டி தானே கிடச்சிருக்குன்ட்டு பேசாமல் வச்சுக்கலாம். இல்லை கேட்டதை விட கொஞ்சம் தானே குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது, நான் கேட்ட குவாலிட்டி இல்லை அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துடலாம். ஸோ அவர் வச்சுக்கிட்டாருன்னா கான்ட்ராக்ட் வில் பிகம் வேலிட். அவர் திருப்பி கொடுத்துட்டார் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா contract will become void. That is why it is in the hands of the buyer. பையரோட கையில் இருக்கு to make the contract as void or valid. ஆனா அங்க என்னது, not at the option of other. செல்லர்கிட்ட இல்ல ஆப்ஷன். செல்லர் வந்து cannot make the contract as void or valid. அவர் அதை வேலிடாவோ வாய்டாவோ மாத்துறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. நம்ம நினைக்கலாம் என்னன்னா, ஓகே நான் தப்பா அனுப்பிட்டேன், இப்போ நான் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அனுப்பலாம்ல. அப்போ இந்த இடத்துல நமக்கு செல்லருக்கு ஆப்ஷன் இருக்குல்லன்னு கிடையவே கிடையாது. எப்போ கான்ட்ராக்ட் வாய்டபுளாக மாறிடுச்சு, அவன் சொல்ல மாறி குவாலிட்டி தப்பாக அனுப்பிட்டானோ, அவன் ஹை குவாலிட்டியாகவே அனுப்பியிருந்தாலும் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பையர் டு டிசைட் வெதர் டு மேக் த கான்ட்ராக்ட் அஸ் வேலிட் ஆர் வாய்ட். ஸோ இவரோட கையில் தான் இருக்குது, யாரோட கையில் கிடையாது, செல்லர் கையில் கிடையாது. செல்லர் தப்பு பண்ணவர். ஓகேவா, தட் இஸ் வை இட் இஸ் நாட் அட் த ஆப்ஷன் ஆஃப் அதர் ஆர் அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அதர்னு அவங்க மீன் பண்ணுறது நான் சொன்ன எக்ஸாம்பிளில் செல்லர். ஓகேவா,
ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்டு கான்ட்ராக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எ கான்ட்ராக்ட் விச் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா. நல்லா கவனிக்கணும், வாய்டு அக்ரிமெண்ட்டுக்கும் வாய்டு கான்ட்ராக்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, an agreement which is not enforceable by law at the beginning, at the very from the very beginning, அந்த இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை லாவாக தான் இருந்தது அந்த அக்ரிமெண்ட்டு. பட் இங்கே வந்து கான்ட்ராக்ட் போடும்போது அது வந்து எப்படி இருந்தது, என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருந்தது. கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க, போட்டதுக்கு அப்புறமா சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா. இப்போ வந்து என்னவாயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு நடுவில், அது வந்து லீகலாக இல்லை. அப்படி இருந்ததுன்னா இட் வில் பிகம் வாய்டு கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல சி voidable, example A seller, B buyer. So agreement between A and B, 100 kgs of basmati rice at the rate of rupees 200 per kg. பட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 100 kgs ஆஃப் biryani rice at the rate of rupees 220 per kg. Okay, even though it is higher quality than basmati rice, it is the option of the buyer. It is the option of the buyer. Here is buy. It is the option of B to make the contract as valid contract or void contract. If he returns the sack full of rice to Mr. A, then the contract will become void contract. If he accepts the rice, then it will become a valid contract. Okay, so it is in the hands of B, not in the hands of A. Okay, A is the defaulter, so he has no right to accept the contract or not. Okay, then so these are the definitions with regard to Indian Contract Act 1872. So void contract, voidable contract, void agreement, contractனா என்ன, அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அக்ரிமெண்ட்னா என்ன, ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ்னா என்ன, கன்சிடரேஷன்னா என்ன, ப்ராமிசர் யார், ப்ராமிஸ் யார். ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த கிளாஸில் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.